வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை சிந்தனைகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் சிந்தனைகள், எதை பற்றியாவது ஒரு யோசனை, என்ன செய்வது என்று தெரியாம ஒரு குழப்பம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக எப்போதுமே இருக்கும். ஆனால் அந்த சிந்தனைகள் தாங்க நிலைத்தன்மை இல்லாம உங்களை அலைப்பாய வைத்து கொண்டே இருக்கும். ஒரு வேலைக்கு போனால் உங்களால நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. அந்த ஒரு வேலையினால நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும், நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி எப்படி போகும் என்று உங்களை நீங்களே பல முறை சந்தேகிப்பீங்க. அந்த ஒரு வேலையை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. யோசித்து உங்களுடைய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரே ஒரு இடத்துல உங்களால் நிலைத்தன்மையாக வேலை பார்க்க முடியாது. இந்த ஒரு கஷ்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. அவங்களுக்கே தெரியாம பல பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதுவும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். மனசுல ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு மறுநாளே உங்களுக்கு மாறிவிடும். ஆனா அந்த முடிவுகள் உடனே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது. போக போகத்தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நிலைமை தாங்க அவங்களுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் குழப்பத்திலிருந்து ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஒரு நிலைமையை மட்டும் நீங்க மாத்தி பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல மாத்தியும் கொடுக்குங்க. இதுக்கு 5 விதமான கதைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். முதல் விஷயமாக இருப்பது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இளைஞன் ஒரே ஒரு வேலையை தேர்வு செஞ்சிருப்பான். சில நாட்கள்ல அது சரியில்லை அப்படின்னு நினைத்த வேலையை அவன் மாற்ற நினைத்திருப்பான். வீட்டில் இதற்காக தினமும் கருத்து மோதல்களை கூறிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு பிடிக்காத காரணங்கள், இந்த வேலையை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னென்னமோ காரணங்களையும் கூறிக்கொண்டு இருப்பான். பெற்றோர்களை குழப்பத்துல ஆழ்த்தியிருப்பான். அவனுடைய முடிவு இல்லாத மனநிலை குடும்பத்துல ஒரு அமைதியை குலைத்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வேலை நல்ல வேலை, அது அவங்களுடைய வீட்டிற்கும் தெரியும். இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு வேலையில இருக்க பிடிக்கல. மற்றவங்க அவங்களுடைய மனசை மாற்றியிருப்பாங்க. அதனால அவனுடைய மனசு அலப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால நம்ம வேற ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு அவனுடைய மனசு தோன்றி தோன்றி என்ன செய்வது என்று தெரியாம வீட்டில் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வேலையை விட்டு நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு செயல்களை பண்ணுவோம். எனவே உங்களை பொறுத்தளவுக்கு மற்றவங்க உங்களுடைய மனசை ஈஸியாக மாற்றிடுவாங்க. அதனால ஒரு வேலையில உங்களால நிலைத்தன்மையா இருக்க முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இது வரைக்கும் இருந்து கொண்டும் இருக்கும். இரண்டாவது விஷயமா இருப்பது, ஒரே ஒரு பெண் தனது வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்துல 2 கருத்துக்களை அவ கூறியிருப்பாள். ஒரு முறை ஆம் என்று சொல்லியிருப்பாள். மற்ற ஒருவரிடம் பிறகு இல்லை என்று மாத்திருப்பாள். இது ஏன் மாத்தினா, எதற்காக மாத்தினா அப்படின்னு அவனுக்கே தெரியாது. அவ ஆமான்னு கூறி கொஞ்ச நேரத்திலே அவளுடைய மனது அலப்பாய ஆரம்பிச்சிருக்கும். அதனால இல்லை அப்படின்னு மறுபடியும் அவ கூற தொடங்கியிருப்பார். இதனால உறவினர்கள் அனைவரும் குழப்பம் அடைந்திருப்பாங்க. இவ சரியா முடிவெடுக்க மாட்டியா அப்படின்னு உங்க மீது தவறான ஒரு குற்றப்பதிவை நிச்சயமா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உங்களுடைய மனது எப்பொழுதுமே இருக்கும். இதுதான் உங்களுடைய ராசியாகவும் நிச்சயமாக இருக்கும். இனிமேல் நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்க தெரிவியுங்கள். அதுவும் அந்த ஒரு கருத்தும் நீங்கள் தைரியமான ஒரு கருத்தாக வையுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. மூன்றாவது இருப்பது, ஒரே ஒரு தந்தை தனது குழந்தையின் கல்வி பற்றி ஒரு திட்டத்தை நிச்சயமாக கூறியிருப்பார். சில நாட்களில் அதை மாற்றி வேறு திட்டத்தை கூறியிருப்பார். குழந்தை அவன் அவனுக்கு பிடித்ததை என்ன செய்ய வேண்டும் என்று புரியாம மன அழுத்தம் அடைய ஆரம்பித்து விடுவான். அவருடைய தந்தையும் மாற்றி மாற்றி கூறுவார். இவனும் என்ன செய்வது என்று தெரியாம இவங்க ஏதோ ஒன்று படித்து இவனுடைய வாழ்க்கையை எதிர்காலத்துல என்ன செய்வது என்று தெரியாம கேள்விக்குறிக்கு மாறிவிடும். நான்காவது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, ஒரு குடும்பத்துல பண விஷயத்துல ஒரு நாள் சேமிக்க வேண்டும் என்று கூறியவங்க மறுநாள் செலவு செஞ்சிருப்பாங்க. இது வீட்டுல நம்பிக்கையை குலைத்திருக்கும். இதனை பார்த்த குழந்தைகள் கூட என்னடா முத நாள் சேமிக்கணும்னு கூறினாங்க, மறுநாள் இப்படி செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன என்ன நடக்குன்னு தெரியாம அவங்களே ஒரு கவலைகளுக்கு ஆழ்த்தி இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அதனால உங்களுடைய மனசு எப்பொழுதுமே அலைப்பாஞ்சு கொண்டே இருக்கும் என்பதை நான் கூறுகிறேன். ஐந்தாவதாக இருப்பது என்ன தெரியுமா? ஒரு உறவில் ஒரு நாள் நீங்க அன்பாக பேசிட்டு மறுநாள் தூரமாக இருந்திருப்பீங்க. அந்த ஒரு உறவும் உங்களுக்கு மெதுவாக உடையவும் ஆரம்பித்திருக்கும். அவங்களும் சில கவலைகளுக்கும் ஆழ்த்தவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். எனவே நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா அதுல நிலையாக நில்லுங்கள். நிலையாக நின்னா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். அதே அளவுக்கு மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ளேயும் ஒரு எதையாவது செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறக்கும். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களை எப்படி மற்றவங்க நம்புவாங்க? இனிமே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த ஒரு விஷயத்துல இறங்கும்போது ஒரு முறைக்கு பல முறை நீங்க யோசித்து இறங்குங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறிடும்.
உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் 2 கருத்துக்கள் கூறியதால ஏற்பட்ட 4 முக்கியமான பிரச்சனைகள் என்ன தெரியுமா? முதலாவதாக இருப்பது நம்பிக்கை குறைவு உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். 2வதா உறவுக்குள்ள சந்தேகங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். 3வதா இருப்பது உங்களுடைய முடிவுகளும் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். 4வதா இருப்பது உங்களுடைய வாய்ப்புகள்ல எல்லாத்தையும் நீங்க இழந்து விடுவீங்க. இந்த மாதிரியான 4 தவறுகளை நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல குழப்பமான சூழ்நிலை ஏன் தெரியுமா உருவானது? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான யோசனைகள். இதையாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போணும் அப்படின்னா கூட, நீங்க அத பத்தி அதிகமா யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை இத நோக்கி எங்க போகும்? என்ன ஆகும்? அப்படின்னு நீங்க அதிகமா யோசித்து, யோசித்து உங்களையே கவலைகளுக்கு ஆழ்த்தி விடுவீங்க. இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன, சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டாகும். என்ன செய்வது என்று கூட தெரியாம உங்களுடைய வாழ்க்கை அப்படி நின்றுவிடும். இந்த மாரி கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். மத்தவங்களுடைய கருத்துக்கள நீங்க எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க. இதனால உங்களுடைய மனநிலையை யார் வேண்டுமானாலும் மாத்தி விடுவாங்க. ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் நீங்க இருந்தா கூட, உங்களுடைய மனநிலையை மாத்தி தவறான முடிவுக்கு உங்கள போக வச்சுருவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு இதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது. அதனால யாரை நம்புறது அப்படின்னு தெரியாம நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா, அதை நீங்க நிலைத்தன்மையாக வைத்துக்கொள்ள முடியாத ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்கும். இதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக, உறுதியாக இருக்க முடியாம போனது தான் இந்த ஒரு குழப்பத்த உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். இந்த ஒரு குழப்பங்கள் ஆரம்பத்துல தவறாக இருந்தாலும், ஆரம்பத்துல உங்களுக்கு சரியாக தெரிந்தாலும், போக போக இது பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கத் தொடங்கும். இது உங்களுக்கும் போக போக தெரியவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். இது மாற்றத்திற்கான ஒரு காலமாக உங்களுக்கே தோன்றவும் ஆரம்பிக்கும். மனதுக்குள்ள ஒரு தெளிவும் உங்களுக்கு அதிகரித்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கின்ற அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். இதுதான் சரி என்று நீங்கள் உறுதியாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுடைய முடிவுகளும் தெளிவாகவும் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க எல்லாரையும் நம்பியிருப்பீங்க. இனிமே உங்களுடைய சுய முடிவுகளை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நல்ல முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு வேளை தேர்வு செய்தால் கூட அதில் நீங்கள் நினைத்தும் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள உருவாக்கும். ஒரு உறவை நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க பாதுகாப்பீங்க. அந்த ஒரு உறவை நீங்க எப்படி பாதுகாக்கணும் என்பதை தெரிந்து அதை நீங்கள் பாதுகாக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகள் உருவாகும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் மெதுவாக இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்க 5 விதமான ஒரு எடுத்துக்காட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒரு குடும்பத்தின் முடிவை அனைவரும் சேர்ந்து எடுத்து பாருங்கள். இது உங்களுடைய குடும்பத்தை நிச்சயமா ஒரு ஒற்றுமைக்கு கொண்டு போகும். ஒருவரிடம் மட்டும் ஒரு முடிவை மட்டும் கேட்டு எடுக்காதீங்க. எல்லாரிடமும் ஒரு முடிவை கேளுங்க. கலந்து ஆலோசித்து பேசுங்கள். பேசி உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்க. இதனால உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக மாறும். ஒருவர் பேசும்போது மத்தவங்க கேட்கணும். மத்தவங்க ஒருத்தவங்க பேசும்போது மத்தவங்க கேட்கணும். ஒருத்தவங்க பேசும்போது மத்தவங்க எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசாம, இதனால எப்படி நமக்கு பிரச்சனை வரும், நன்மைகள் வரும்ங்கிறத நம்ம புரிஞ்சு பேசணும். இந்த மாரி நம்ம பேசணும் அப்படின்னா மட்டும்தான் குடும்பத்துல ஒற்றுமை உருவாகும். சண்டைகள் குறைந்து சிரிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கவும் தொடங்கும். ஒருவருக்கொருவர் நீங்க உதவி செஞ்சு பாருங்க. இதுவும் உங்களுடைய நல்ல ஒரு பழக்கத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வரும். நம்பிக்கையை மட்டும் நீங்க உங்களுக்குள்ள அனைவரின் மீதும் உருவாக்கி கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் எதிரிகள் போல இல்லாம நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் போல நீங்க பழகி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். தம்பதியருக்குள் புரிதலானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். நீ ஏன் இப்படி என்பதற்கு பதில் நாம் எப்படி சரி செய்வது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரத் தொடங்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் அமைதியாக மாறும். இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாகும். இனிமே உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான சூழல்கள் உருவாக ஆரம்பிக்கும். 5 விதமான கதைகள் இதற்கு நிச்சயமாக இருக்கும். காலையில சண்டை இல்லாம அமைதியான நாளுடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு உணவு நேரத்துல அனைவரும் சேர்ந்து சிரிப்பீங்க. சின்ன விஷயங்களுக்காக கோபம் கூட உங்களுக்கு வராது. ஆனா முற்காலங்கள்ல சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளா மாறி இருக்கும். அது அனைத்தையுமே இப்போது தீரும். பழைய விஷயங்கள் பேசப்படப்படாது. புதிய நினைவுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும்.
முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய முடிவுகளில் உங்களுடைய பங்கானது கேட்கப்படும். ஒரு வீடு வாங்குவது பற்றி உங்களுடைய கருத்து உங்களிடம் கருத்து கேட்பாங்க. வாங்கலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு, வீடு கட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை உங்களிடமும் கருத்தை நிச்சயமாக கேட்பாங்க. உங்களுடைய வேலை மாற்ற முடிவில் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வாங்க. குடும்ப செலவுகளை திட்டமிட உங்களை நம்புவாங்க. இந்த அளவுக்கு உங்களை அனைவருமே நம்பி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை கொண்டு கொடுப்பாங்க. உங்களுடைய 3 ஆசைகள் என்ன தெரியுமா? ஒரு நிலையான வாழ்க்கையை வாழணும் என்ற ஒரு ஆசையும், குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருக்கும். உங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற